ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், முழு விவரம். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா ஏராளமான விசைப்படகுல மீனவர் மீன்பிடி கடலுக்கு போனாங்க. இவங்க கடலுக்கு போய் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது கார்த்திகன் என்பவர் சொந்தமான விசைப்படகு இளைய கடற்படை மோதி கடல்ல மூழ்கடிச்சாங்க. இந்த படகுல 4 மீனவர் மீன்பிடிக்க போனாங்க. மலைச்சாமி, ராமச்சந்திரன் உள்ளிட்ட 4 மீனவர்கள் மீன்பிடிக்க போனாங்க. இளைய கடற்படை கப்பல் மோதியதுல மலைச்சாமி சம்பவ இடத்திலே உயிரிழந்துட்டாரு. ராமச்சந்திரன் என்ப மீனவர் மாயமாயிட்டாங்க. மற்ற 2 மீனவர்களை உயிருடன் பெற்ற இலங்கை கடற்படை இலங்கை யாழ்ப்பாணம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க. அதே போல மலைச்சாமி உடல் யாழ்ப்பாணம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கு. மேலும் மாயமான ராமச்சந்திரன் மீனவரை இலங்கை கடற்படை தேடி வராங்க. இதை கண்டிச்சு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீனவர்கள் நேற்று ஒரு சாலை மறியல் போராட்டம் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த சாலை மறியல் போராட்டமானது 5 மணி நேரம் நீடித்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த உயிருடன் இறந்த மீனவர் உடல் தமிழகம் கொண்டு வர வேண்டும். அதே போல யாழ்ப்பாணம் அரசு மருத்துவமனையில 2 மீனவர்கள் சிகிச்சை பெற்று வராங்க. அவங்களையும் கொண்டு வரணும். ராமச்சந்திரனை உடனே தேடி கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்கும் பல்வேறு கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்தினாங்க. இதில் பாத்தீங்கன்னா உயிரிழந்த ராமச்சந்திரன் குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பாக 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது. அந்த நிவாரண தொகையானது நேற்று மாலை உடனடியாக அந்த குடும்பத்துக்கு வழங்கப்பட்டது. இந்நிலையில் பாத்தீங்கன்னா அந்த இலங்கை சிறையில் உள்ள அந்த இலங்கை யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் உள்ள 2 மீனவர் உடனே தமிழகம் கொண்டு வர வேண்டும். அதே போல மலைச்சாமி உடல் ராமேஸ்வரம் கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீனவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா மலைச்சாமி உடல் உடனே தமிழகம் கொண்டு வர வேண்டும். அதே போல 2 மீனவர்களையும் உடனே தமிழகம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல மாயமான மீனவர்களை தேடி கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை வலியுறுத்தி இன்று முதல் ராமேஸ்வரம் மீனவர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைநிறுத்தத்தின் காரணமாக இன்று முதல் பாத்தீங்கன்னா 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் படகுகள் கரையோடு நிறுத்தி வச்சிருக்காங்க. மத்திய அரசு துரித நடவடிக்கை எடுத்து இந்த மீனவரை காப்பாற்ற வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த ராமேஸ்வரம் மீனவரின் கோரிக்கையாக உள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.